பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவிலின் வியக்க வைக்கும் தேர் திருவிழா பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ளது பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவில். இந்த அம்மனை கிராம தேவதை என்று அவ்வூர் மக்கள் அன்போடு அழைக்கின்றனர். இக்கோவில் சுமார் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களை ஈர்க்கும் இந்த ஆலயம் தேரோட்டம் மற்றும் சிறப்பு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது. இத்தலத்தில் புற்று வடிவில் அம்மன் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். இந்த அம்மனிடம் வைக்கப்படும் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த அம்மனாக நம்பப்படுகிறது. இங்கு நடைபெறும் தேரோட்ட திருவிழா மிகவும் விமர்சையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெறுகிறது. ஒரு முறை இக்கோவிலின் தேர் கீழே விழுக சென்ற போதிலும் தானாகவே எழுந்து நின்று பக்தர்களுக்கு காட்சியளித்த சிறப்பும் இக்கோவிலுக்கு உண்டு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறும். பாகலூர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் காலத்தில் ஒசூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் வழிபட்டு வந்ததாகவும், பின்பு பாகலூர் கிராமத்திலேயே சுயம்பு வடிவமாக புற்றுக்குள் பிரகாசமான ஒளியுடன் அம்மன் தோன்ற பின்பு அங்கேயே கோட்டை மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி மாத தேர் திருவிழாவை 450 ஆண்டுகளாக நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தேர் திருவிழாவானது ஒரு வார காலம் நடைபெறும். தேரானது ஒவ்வொரு வருடமும் ஒரு புதுமையான சிறப்பு தோற்றத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒற்றுமையுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். இந்த ஆண்டு யுகாதி எனப்படும் தெலுங்கு வருட பிறப்பு வழிபாடு வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி தேரோட்டமும் 23ஆம் தேதி பல்லக்கி சேவை நடைபெற உள்ளது. இந்த பல்லக்கி விழாவில் சுமார் 60 பல்லக்கிகள் கொண்டு சிறப்பாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து மகா அன்னதானம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் இந்த பிரம்மாண்டமான கோட்டை மாரியம்மனை தரிசித்து தேர் திருவிழாவை கண்டுகளித்து அம்மனின் அருளை பெறுவோம். இத்தகைய சிறப்பு மிக்க ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை ஃபாலோ செய்து ஓம் மாரியம்மா போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள்.